ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி தன்யாவுக்கு எல்லா காய்கறிகளையும் போட்டு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபுட் செஞ்சு கொடுத்துருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம், பூண்டு எடுத்திருக்கேன். எப்பயும் போல் ரைஸ் வேக வச்சு எடுத்த ரைஸும், அப்புறம் கஞ்சி தண்ணியும் எடுத்திருக்கேன். சீரகம், மஞ்சள், அப்புறம் உப்பும், பின்ன நான் நல்லெண்ணெயில் தான் சமைச்சு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி என்னென்னா நெய் ஊற்றுறதுன்னு ஊற்றலாம். நான் கடைசியில் ஒரு சும்மா பேருக்கு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஊற்றிருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். எல்லா காய்கறிகளும் போடும்போது எல்லா வித சத்தும் குழந்தைக்கு கிடைக்கும். நான் இந்த ஒரு காய்கறிலேயும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நாளைக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எண்ணெய் சூடானதும் நான் கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் இப்போ இருந்து சின்ன வெங்காயம் கொடுங்க. இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் கொடுங்க. நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் எண்ணெய் சூடானதுமே போட்டுட்டேன். நான் இது கூட இன்னும் நிறைய காய்கறிகள் சேர்த்தலாம். டர்னப் இருந்துச்சுன்னா டர்னப் சேர்த்திக்கலாம், புடலங்காய், அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்திக்கலாம். நான் சாம்பார் மாதிரி தான் இது வச்சேன், வெஜிடபிள் ரைஸ் மாதிரி வைக்கலை. இது கூட நான் சீரகம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் பூண்டு கூடயே சீரகம் போட்டுக்கிட்டேன். சீரகம் நல்லா வணங்கினதும் காய்கறிகள் எல்லாமே ஒரே டைமில் எல்லா காய்கறிகளையுமே நான் போட்டுட்டேன். எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றுனனால நமக்கு இது அப்படியே பிடிக்கும். இந்த காய்னா உருளைக்கிழங்கு மட்டும் எண்ணெய் கம்மியாக இருக்கிறனால இந்த பாத்திரத்தில் பிடிக்கும். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் வேணும்னா அதிகமாக ஊற்றுங்க. நான் ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊற்றுறனால நான் எண்ணெய் கம்மியாகவே ஊற்றிக்கிட்டேன். இந்த காயெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஸ்பைசஸ் பவுடர் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்ச ஸ்பைசஸ் பவுடர் இருக்குது, அது நான் இதில் போடுவேன். முன்னாடி சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். உப்பு போட்டுட்டு ஸ்பைசஸ் பொடி என்னென்னா பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே அரைச்சி நான் ஒரு பவுட்ரு வச்சுருக்கேன். மிளகாய் போடாததுக்கு பதில் நான் இந்த ஸ்பைசஸ் பவுட்ரு குழந்தைக்கு போட்டுக்குவேன் எப்பயுமே. உப்பு போட்டனால காய் லைட்டாக வணங்கியிருக்கும், காய்கறியில் உப்பு பட்டிருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு கிண்டிட்டு நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் பொடி சொன்னேன்ல, அந்த ஸ்பைசஸ் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் கஞ்சி தண்ணி ஊற்றுங்க. கஞ்சி தண்ணி லைட்டாக சூடானா நமக்கு தெரியும்ல, இந்த ஆவி வர்ற நேரத்தில் ரைஸ் போட்டுக்கலாம். அதுக்கு நான் நெய் சொன்னேன்ல, நம்ம வீட்டில் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் நெய் ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா நல்லா நெய்யாக பார்த்து வாங்க. ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறது அவங்க உடம்புக்கு செட் ஆகணும் இல்லையா? அதனால் நான் இப்போ ரைஸ் போட்டேன். ரைஸ் போட்டுட்டு நான் 6 விசில் விட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம். காலிஃப்ளவர், பீன்ஸ் எல்லாம் குழந்தைக்கு செரிமானம் ஆகணும்ல, அதனால. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட ஷார்ட்ஸ் வீடியோதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸில் நாளைக்கு போடுறேன். வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசியில் ரைஸ் இப்படி தான் கிடச்சிச்சு, எல்லா காய்கறியும் போட்டு. நாளைக்கு நான் பாப்பாவுக்கு சாம்பார், முருங்கைப்பூ, முருங்கைக்காய், முருங்கை மரத்தில் உள்ள எல்லா சத்தும் போட்டு சாப்பாடு எப்படி செஞ்சேன்னு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.